இந்து சமய அறநிலையத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சென்னை திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு தெளிவாக பார்க்கலாம். இளநிலை உதவியாளருக்கு 2 காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான தகுதிகள் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வசூல் எழுத்தருக்கு 1 காலி பணியிடம். இதுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அலுவலக உதவியாளருக்கு 1 பணியிடம் இருக்குது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். காவலருக்கு 4 காலி பணியிடம் இருக்குது. தமிழ் மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேத பாராயணமுக்கு 1 பணியிடம் இருக்குது. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் குறைந்தபட்சம் 3 ஆண்டு படிப்பினை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உதவி சுயம்பாகத்துக்கு 1 காலி பணியிடம் இருக்குது. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோயில்களின் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த மாதிரி 6 கேட்டகரியில் 10 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு பணிக்கும் என்ன ஊதியம் எவ்வளோ, வயது வரம்பு எவ்வளோ, என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் குறைஞ்சபட்சம் 18 வயது, அதிகபட்சம் 45 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா உதவி ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில், திருவொற்றியூர், சென்னை 19 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவம் இந்து சமய அறநிலையத்துறையோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் இருக்குது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்பணும். இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி மாலை 5:45 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவஞ்சல் மூலயமாவோ இல்லது நேரடியாகவோ கொண்டு சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க.